பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழுகிக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் சுரா அவர்களுக்கும் மற்றும் கழக உறுப்பினர்கள் மற்றும் அன்பார்ந்த ஆர்கே நகர் மக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8 நாட்களாக நான் இந்த ஆர்கே நகரை சுற்றி வந்துட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் கண்கூட பார்த்துருக்கேன், மக்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், கழக நிர்வாகிகள்கிட்ட உரையாடி இருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், கடந்த 50 ஆண்டுகளாக இருக்கட்டும் இல்லை 60 ஆண்டுகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கிறாங்க இந்த 2 அரசும். மிகப்பெரிய துரோகம். அதை சரி பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. நான் யாரையும் குறை சொல்ல இங்கே வரலை, அது எனக்கு பழக்கமும் இல்லை, என்னோட பாணி அது கிடையாது. எதையா செய்யணும், செஞ்சுட்டு தான் மக்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் முதல் கூட்டத்தில் நான் சில வாக்குறுதிகள் பொறுப்பாளராக நான் இங்கே அனௌன்ஸ் பண்ணேன். அதில் 100 பேருக்கு கல்வி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சுரா அவர்கள் சொன்ன மாதிரி முதியோருக்கு ஒரு 200-250 முதியோர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு ரேஷன்கள் வீடு தேடி கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன். அதோட சில அறிவிப்புகள் இன்னும் அறிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா கடந்த 8 நாட்கள் இன்னும் நான் போய் சந்தித்த மக்கள்லாம் இன்னும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இந்த தலைவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஒரு வாக்குறுதிகள்லாம் உங்களுக்கு தெரியும். 2500 ரூபா மாதந்தோறும் சொல்லியிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு 1 பவுன் நகை சொல்லியிருக்கிறாங்க. பட்டு புடவை சொல்லியிருக்கிறாங்க. கட்டணம் இல்லா பேருந்து சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் இங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆர்கே நகருக்கு நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, தனிப்பட்ட முறையில். என்ன நான் நிறைய டெய்லி பேச நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்குது. நேற்று கூட எனக்கு போட்டில் கூப்பிட்டு போனாங்க மக்கள். அங்கே பார்த்தேன், அங்கே எல்லாம் பிகில் தான் சொல்கிறாங்க. எல்லாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிகில் தான் சொல்கிறாங்க. அந்த பாசம், எவ்வளோ அன்பு பாசம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆர்கே நகர் மக்களுக்கு. அப்போ நிறையா கொடுக்கணும் இல்லையா? நிறையா கொடுத்தே ஆகணும். இப்படியே விட்டுட்டா சரிப்பட்டு வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு கலெக்டர், ஒரு டாக்டர் எல்லாம் ஆகணும் நெக்ஸ்ட் 15 வருஷத்துக்குள்ள. அதுதான் நம்ம திட்டம். இப்படியே விட்டால் நம்மளை இதுதான் உன்னோட ஸ்லாப்னு சொல்லிட்டு அப்படியே குறைச்சிருவாங்க. இதான் ஸ்லாப். நான் கேட்டேன், நிறைய பேர் பெண்கள்கிட்ட கேட்டேன், எத்தனாவதுமா படிச்சிருக்கீங்கன்னு கேட்க, 10வது 12வது. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? அவரும் 10வது 12வது பிபிஏ படித்தார். 15,000 ரூபா, அவ்வளோதான் ஸ்லாப். இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. இவங்க டிசைட் பண்ணுறது யார்? இவங்க யாருக்கு அதிகாரம் கொடுத்தா? 15 வருஷமாக 20 வருஷமாக இருந்தால் உனக்கு 15,000 ரூபா தான் சம்பளம், இதோட நின்றுடு, வரவு கோட்டு தான், இதுக்கு மேலே நீ வரவே கூடாதுன்னு. எவ்வளோ டேலண்ட் இங்கே இருக்குது, எவ்வளோ டேலண்ட் இருக்குது. ஒருத்தர் நான் பேச பார்த்து அவ்வளோ ஸ்கில் இருக்குது நிறைய பேர்கிட்ட. அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி முடிவெடுத்துட்டாங்க. அவங்கள குறை சொல்லிடுறதா இல்லை மக்களை குறை சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் இனிமேட்டு யாரையும் குறை சொல்கிறதா இல்லை. நம்ம மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். தலைவர் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரி நம்ம மாற்றியே ஆகணும். அது உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்பலாமா? தயவு செய்து மனசில் வச்சுங்க. அடுத்து நம்ம வரப்போகிற தேர்தலாக இருக்கட்டும், வரப்போகிற நாட்களாக இருக்கட்டும், ஒரே குறிக்கோள், உங்களோட அடுத்த ஜென்ரேஷனை யோசிங்க. அடுத்த ஜென்ரேஷன் போனது அவ்வளோதான். இனிமேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேட்டு இருக்கிற குழந்தைங்களை யோசிங்க. அதை மட்டும் யோசிச்சா போதும். அதனால் அதில் கூடுதலாக ஒரு சில வாக்குறுதிகள் கண்டிப்பாக நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் வரப்போகிற நாட்களில் நிறைய பேர் பார்த்தேன், சரி சிங்கிள் மதர்ஸாக இருக்காங்க. சிங்கிள் மதர் அவங்கள குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுறாங்க, வயசுக்கு வந்த பெண்களை வச்சு கஷ்டப்படுறாங்க, ஊனமுற்றோர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து வர ஜூன்லேருந்து நான் சொன்ன மாதிரி 100 பேருக்கு கல்வி மட்டும் இல்லாமல், முதியோருக்கு மட்டும் இல்லாமல் 25 பேருக்கு நம்ம கல்யாணம் செஞ்சு வச்சுக்க போகிறோம். 25 பேருக்கு வருடந்தோறும் முன்னுரிமை அவங்களுக்கு சிங்கிள் மதருக்கு கொடுக்கப்படும். அவங்களோட